ஹாய் கைஸ், வாங்க கில்மா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ டக் டக்குன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி, பூண்டு அதே ஜார்லேயே பொடி பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு சதைச்சிக்கோங்க. ரொம்ப டீப்பாக பேஸ்ட் மாதிரியெல்லாம் சதைக்க வேண்டாம், ஒன்றா ரெண்டாக சதைச்சா போதும். இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 65 மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் மசாலா இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வணக்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வணக்கறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் அது வணக்கறக்கும் இது ரோஸ்ட் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அந்த மசாலா நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். வணக்கறதுக்கு முன்னாடி தான் ஊற போடணும். வேணுங்கிற வெஜிடபிள் ஆயில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 பட்டை, சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கட்டும். இது வணங்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு வணங்கிருச்சு. இந்த மாதிரி வணங்கிடணும் பெரிய வெங்காயம். வணங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நம்ம நக்கு சதைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் வணங்கட்டும். வணங்குற வரைக்கும் விட்டுருங்க. வந்து வணங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி அதிகமாக காரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வணக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. சிம்மிலேயே வணங்கட்டும். இது ஒரு சைடு வணங்கட்டும். மிளகு ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லா இடத்துலையுமே நல்லா இலக்கி விடுங்க, அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். அது வணங்குற வரைக்கும் சைடில் ஒரு தோசைக்கல் வச்சு இன்னொரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஒன்றொன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒன்றொன்னா ஆட் பண்ணிடுங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், பாதி வெந்தால் போதும். 2 டைம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அது ஒரு சைடில் வேகட்டும். இந்த சைடில் கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். சிம்மிலேயே வச்சு வணக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கருகி போயிடும். சிம்மில் வச்சா உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா வணங்கிடும். இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறமா சிக்கன் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸாக எடுத்து போடாதீங்க, மெல்லமாக எடுத்து போடுங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா மறுபடியும் இது தண்ணி ஊற்றி வேகும்போது ரொம்ப வெந்துடும், உடஞ்சி போயிடும். அதில் மசாலா பிடிக்கிற வரைக்கும் சைடில் தோசைக்கல் வச்சு நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அது இதுவும் அதே தோசைக்கல்லில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வடைச்சட்டியில் பண்ணுறதை விட இந்த இரும்பு கல்லில் பண்ணுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா, ஆனால் ரொம்ப பொடி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமான சைஸ் இருக்கணும். ரொம்ப பொடி பண்ணிங்கன்னா அது சாப்பாடாக மிக்ஸ் ஆகி போயிடும். சாப்பாட்டில் இது தெரியணும். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். ஆனால் அது ரொம்ப பெருசாக தான் இருக்கணும், ரொம்ப பொடி பொடியாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணும். எல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சைடில் வெந்துட்டு இருக்கு சிக்கனை தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரைஸுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போவே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அரிசி வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. பாதி வெந்ததுக்கப்புறமா முட்டையை வேக வச்சு தம் போடுறதுக்கு முன்னாடி முட்டையை தூவி தம் போட்டு இறக்கி சாப்பிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சைடிஷோடு சாப்பிடலாம் வாங்க. ஒரு முட்டை, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மல்லி சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.